இந்த ராசிக்காரர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வார்களா? எல்லா ராசிகள் இருக்கவங்களும் சொகுசாகவும் இருக்காங்க, எல்லா ராசிகளும் பிச்சை எடுக்கிறவனும் இருக்கலாம். அப்போ ராசிகள் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரிக்கவே முடியாது. நட்சத்திர அடிப்படையிலும் பிரிக்க முடியாது, யோகா அடிப்படையில் பிரிக்க முடியாது, திதி அடிப்படையில் பிரிக்க முடியாது. அவன் எப்படி சிந்திப்பான், அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவனுடைய ஆசை எப்படி இருக்கும், அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லாமே தவிர அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ கிரகங்களை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மகாதன யோகம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது அதிர்ஷ்டன்றதுனால லக்கின்றதுனால சொல்கிறேன். மகாதன யோகம் பாரம்பரிய ஜோசியத்தில் இருக்குது. ஒருத்தர் வந்து செருப்பு அவர் 8ஆம் நம்பர் கால் 9ஆம் நம்பர் செருப்பு போடுறாரு. கேட்டால் ஒரு ஜோசிகார் 8ஆம் நம்பர் செருப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துக்கிறாரு. அது இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா ஜோசியத்தின் மேலே வச்சிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை. அப்போ ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது. ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு கடவுள் கையில் விட்டுறணும். நீங்கள் ரொம்ப போட்டு கடவுளை ஓவர்டேக் பண்ணி ஓடுறீங்க இல்லைங்களா, எல்லாமே எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் நிறைய சந்தேகங்களையும் தெரிவுபடுத்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான ஒரு என்னன்னே தெரியல, இந்த ராசிக்காரனா யோக ராசிக்காரனா அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த ராசிக்காரர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வார்களா? அப்படிலாம் ஒன்றும் வாழ மாட்டாங்க. எல்லா ராசியிலும் இருக்கவங்களும் சொகுசாகவும் இருக்காங்க, எல்லா ராசிகளும் பிச்சை எடுக்கிறவனும் இருக்கலாம், எல்லா ராசியிலும் திருட்டு போயில இருக்கிறான், எல்லா ராசியிலும் தானம் செய்கிறவனு இருக்கிறான். அப்போ ராசிகள் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரிக்கவே முடியாது. நட்சத்திர அடிப்படையிலும் பிரிக்க முடியாது, யோகா அடிப்படையில் பிரிக்க முடியாது, திதி அடிப்படையில் பிரிக்க முடியாது. கிரக அமைப்புகளை வச்சு தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ கிரக அமைப்பு 10 மணிக்குள்ள அரை மணி நேரத்தில் அந்த 30 நிமிஷத்தில் பிறந்தவங்க பூரா அறிவாளின்னு சொன்னால் அப்படி சாத்தியம் இல்லை. அது மாதிரி ஒரு முள்ள வச்சு ஒரு கிரகத்தை வச்சு எந்த முடிவு எடுக்க முடியாது. சந்திரன் இருக்கிறது தான் ராசின்னு சொல்றோம். அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய பகுதி தான் நட்சத்திரம்னு சொல்றோம். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரனை மட்டும் வச்சு ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை தான் சொல்ல முடியும். அவன் எப்படி சிந்திப்பான், அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவனுடைய ஆசை எப்படி இருக்கும், அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லாமே தவிர அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்குது, BMW கார் ஒன்று வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு பென்ஸ் கார் வாங்கி என் பையனுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ 2 பேருடைய மனநிலை ஒன்னா தானே இருக்குது. அப்புறம் 2 பேருக்கு என்ன ராசியில் டிஃபரெண்ட் வரப்போகுது? அப்போ ஆசைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் எல்லாமே சந்திரன் சொல்லுது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒன்னா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு 10 நாளைக்கு அப்புறம் வரலாம், எனக்கு இன்னைக்கு வரலாம் அந்த ஆசை. ஆனால் அந்த ஆசைப்படுறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ சந்திரன் என்பது ஆசையை கூறுவது. எனக்கு எப்போ ஆசை அதிகமாக உங்களுக்கு எப்போ ஆசை அதிகமாகும்னு கூறுமே தவிர வேற எதையும் சொல்லாது. ஆனால் அது நிதர்சனமாகிறதுக்கு சில கிரகங்கள் தேவை. அப்போ கிரகங்களை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா மகாதன யோகம்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்டது அதிர்ஷ்டன்றதுனால லக்கின்றதுனால சொல்றேன். மகாதன யோகம் பாரம்பரிய ஜோசியத்தில் இருக்கு. அப்போ மகாதன யோகம்ன்றது தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம்ங்கிறது 2, 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ 9, 2, 11 இந்த 3ம் ஏதாவது ஒரு வகையில் இணைய வேண்டும். அல்லது இந்த 3 அதிபதிகள் இணைய வேண்டும். அல்லது காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த 3 அதிபதிகள். அப்போ காலபுருஷ தத்துவம் மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி சனி. அப்போ குரு சுக்கிரன் சனி இந்த 3 பேரும் இணைந்தால் ஒருத்தர் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பார். அல்லது 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைஞ்சா அவர் சந்தோஷமா இருப்பார். இந்த லாஜிக் தான். அப்போ இந்த இதுக்குள்ள தொடர்புகள் வரணும். இதுதான் வந்து ஜோசியம், பாரம்பரிய ஜோசியம் சொல்லுது, நானும் சொல்றேன். அப்போ கிரகங்கள் அது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், ஹாப்பியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், என்னுடைய தொழிலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சேரணும். இங்க சந்திரனுக்கு வேலையே இல்லை. அப்போ என்னுடைய ராசிக்கு இங்கே வேலையே இல்லை. நாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க கோடீஸ்வரன் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மேச ராசியில் பிறந்தவனே பார்த்துருப்பீங்க, ரிஷப ராசியில் பிறந்தவனே பார்த்துருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள 8 ராசி இருக்குது. 8 ராசிக்காரங்களும் ஒரு கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்த என்ன ஆகுறாங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. பிச்சை எடுக்கிற குடும்பத்தில் 8 ராசிகள் இருக்குது, அந்த குடும்பமே பிச்சை எடுக்குது இல்லைங்களா. அப்போ ராசிகளுக்கு இதற்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கிரக அமைப்புகள் தொடர்பு. அப்போ குரு சனி சுக்கிரன் இந்த 3ம் ஏதாவது ஒரு வகையில் இணைந்திருந்தால், ஒன்று ஒரே ராசியில் இருந்தா அல்லது ஒன்றுக்கொன்று 1, 5, 9 ராசிகள் இருந்தா அவர் பணத்தளவுல சந்தோஷமா இருப்பார். ஆனா அந்த சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிறது எந்த அளவு லிமிட் அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரிய அவங்களுடைய மரபு சார்ந்த விஷயம்தான். அப்ப நான் வந்து இப்போ என்னுடைய குடும்பத்தில் நான் பிறக்கிறேன், என்னுடைய குடும்பம் பேர் பெற்ற குடும்பம், செல்வ செழிப்பான குடும்பம். இந்த இடத்துல பிறந்து என்னுடைய ஜாதகத்துல குரு சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தா நான் இன்னுமே கொஞ்சம் செழிப்பாகவும் இருப்பேன். அல்லது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறக்கிறான், அவனுடைய ஜாதகத்துல குரு சுக்கிரன் சனி இருந்தா அந்த சாதாரண குடும்பத்துல எவ்வளவு செழிப்பா இருப்பானோ அது மாதிரி இருப்பான். ஒரு உயர்குல குடும்பத்தில், குளம்ன்ற உயர்குலம்ன்றது நான் வந்து வேற ஃபினான்சியலாக சொல்கிறேன்.
பெருசா செல்வந்தன் குடும்பத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான். அவனுடைய 2 பையன் ஜாதத்துல ஒரு பையன் ஜாதத்துல குரு சுக்கிரன் சனி இருக்குன்னா அவனோட எல்லாத்தோட இவன் பெட்டரா வந்துருவான், சூப்பரா வந்துருவான். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே. அப்ப இது வந்து ஜெனட்டிக்காவது வருது. அப்ப ஜெனட்டிக் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? உட்கார வச்சு பேசி தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு, சுகர் இல்லைங்கிறாரு. அப்பாவுக்கு சுகர் இருக்கான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? அந்த ஜெனட்டிக் மூலமா. அப்போ ஜாதகர் மாதிரி ஜோசியர் அப்படித்தான் கேட்பாரு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல சக்சஸ் ஆகக்கூடிய ஜாதகம் உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் யோசிச்சு பாத்துங்க சார், அது மாதிரி சக்சஸ் ஆவீங்கன்னு சொல்லலாம். ஓகே. அப்போ ஜெனட்டிக் அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து அதுல இருந்து வருது. அப்ப ஒரு ஜாதகத்தில் தனம் வருவதற்கு, செல்வம் வருவதற்கு ராசிகளோ நட்சத்திரங்களோ உதவாது. நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தாலும், அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை எல்லாம் தங்கம்னு வாங்க. சோத்துக்கு இல்லாத நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரனா பாத்துக்கிறேன். இவங்க எதெல்லாம் நெகட்டிவா சொல்றாங்களோ அவனா நல்லா இருக்கிறான். அப்படி நட்சத்திர அடிப்படையிலோ ராசி அடிப்படையிலோ அல்லது லக்ன அடிப்படையிலோ நிறைய பேர் லக்னத்தை சொல்லுவாங்க. மிதுன லக்னத்துக்காரனா அறிவாளின்னு சொல்லுவாங்க, தனுசு லக்னத்துக்காரனா அறிவாளின்னு சொல்லுவாங்க. நிறைய முட்டாள்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு லக்னத்தை வச்சோ அல்லது ஒரு ராசியை வச்சோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. லக்ன அதிபதி, ராசி அதிபதி, அவங்க எங்க சார வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் பாரம்பரிய ஜோசியமே சொல்லுது. நான் அதை நம்புறது இல்லை. அதுக்குள்ளேயே சட்பலம்னு சொல்றாங்க. சட்னா 6 பலங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தோடைய வேல்யூவை பார்க்கறதுக்கு 6 வகையில பலங்களை நிர்ணயம் பண்ணணும். ஸ்தான பலம் சொல்றாங்க, ஸ்தானங்களை வச்சு பலம் செய்வது. திக்கு பலம், ஒவ்வொரு கிரகங்களும் எந்த திக்குல நிற்கிறது. திருக்கு பலம், எந்த கிரகங்கள் யாரால் பார்க்கப்படுகிறது. நைசர்கிக பலம் சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்குள்ள வேல்யூ நம்பர் போடுவாங்க. அப்புறமா கால பலம், எந்த கிரகங்கள் எந்த காலத்தில் நிற்கிறது அதுக்கு. அப்போ மொத்தம் 6 பலங்களை நிர்ணயம் செய்து அதற்கு அப்புறமா தான் இந்த ஜாதகருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பேசுற படம் திக்பலம்னு சொல்லிட்டு கடைசியில ராசி அடிப்படையில் நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொய்யது. அப்போ ராசி அடிப்படையிலையோ, லக்ன அடிப்படையிலையோ, நட்சத்திர அடிப்படையிலையோ, யோகா அடிப்படையிலையோ, திதி அடிப்படையிலையோ, கரண அடிப்படையிலையோ ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இவர் இப்படி ஆவார்னு சொல்ல முடியாது. ஆனா கிரகங்களுடைய இணைவுகளை வைத்து சொல்லலாம். அதுவும் நான் சொல்ற மாதிரி ஜெனட்டிக் ரூல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சொல்ல முடியும். அதே விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதத்துல இந்த மாதிரி சனி சுக்கிரன் குரு இணைவு இருக்கு. அதே ஜாதத்துல செவ்வாய் வக்ரமும் பரிவர்த்தனை இவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இழந்துருவாரு, ஏமாந்துருவாரு, துரோகத்தால் மாட்டிக்குவாருன்னு சொல்லியிருக்கு. அதே ஜாதத்துல இந்த 3 கிரகங்களோட சேர்ந்து பரிவர்த்தனை கிரகம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா சம்பாதிச்சாலும் வீணா போயிடும், மொத்தத்துக்கு அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். அதே ஜாதத்துல நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைச்சுன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும். அப்போ அவருக்கு ஒருத்தருக்கு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்காது, ஒண்ணுமே இருக்காது, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பிலாசபியா பேசுவாரு, சக்சஸை பத்தி பேசுவாரு, கல்யாணம் கோடிக்கணக்கில் காசு வச்சிருப்பாரு. யாரோட உட்காந்து சாப்பிட்றது, தனியா யார் உட்காந்து சோறு போடுறது கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நான் வந்து ஒருத்தர் மீசிலாம் கூட சமீபத்தில் பேசியிருக்காரு. நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். ஏர்செல்லோ ஏதோ ஒரு ஓனர், அவர் ஃபேமிலி இல்லை. அவர் 1000 ஐடியா சொன்னாலும் ஒருத்தர் ஃபேமிலியோட அதை சாப்பிடும். ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிட்னாலும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்து சாப்பிட்றதுல ஒரு ஹாப்பி இருக்கு இல்லையா, இல்லைங்களா? அப்போ ஜாதகத்தில் எல்லாமே எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக கிடைக்குது. எல்லாமே கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அம்பானி வீட்டில் பாருங்க, புருஷன் பொண்டாட்டியோட போகிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. உடம்பு பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. அப்போ எல்லாமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா காசு வந்துட்டா உழவு இருக்காதுன்னு அவங்க அப்படி இருக்கவங்க இருக்கு. அப்போ என்னன்னா எல்லாமே ஜாதக ரீதியாகவும் மொத்த ஜாதகத்தையும் பார்க்கணும்ல, எல்லா கிரகத்தையும் பார்க்கணும்ல, எல்லா கிரகத்தையும் பார்த்து உங்களுடைய வழிமுறைகளையும் பார்க்கணும்ல, எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு முடிவு கூற முடியும். எனவே இந்த நட்சத்திர அடிப்படையில, ராசி அடிப்படையிலேயே ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆயிடுவாரு, தனம் அடைஞ்சிருவாரு, சக்சஸ் ஆயிடுவாருன்னு சொல்லவே முடியாது. சரி, இப்போ வந்து கிரகணங்கள் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு ரோல் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாங்க. அது ஓகேவா? அது பிரச்சனை கிடையாதா? எதுக்கு பாக்குறீங்க? நான் பார்க்கணும் தானே சொல்றேன். நீங்க பார்த்தாலும் பார்க்கறதுனாலும் அப்படிதான் இருக்கு போது வாழ்க்கை. இப்போ பஸ்ஸில் ஏறுறப்ப நீங்கள் வந்து இப்போ ஒரு பஸ் எத்தனை மணிக்கு போகும், எந்த இடத்துலலாம் ஸ்டாப்லாம் கிராஸ் பண்ணி போகும், எவ்வளோ நேரத்தில் எந்தெந்த ஸ்டாப்பை கிராஸ் பண்ணும், எவ்வளோ நேரம் எங்கெங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி ஒரு பஸ் நம்பரை போட்டிங்கன்னா அந்த நம்பரில் எல்லாமே சொல்லும். இந்தந்த பக்கம் போகும், இத்தனை மணிக்கு வரும், அதெல்லாம் சொல்லும். நீங்கள் அதை பார்க்காம பஸ்ஸில் ஏறிட்டீங்க, என்ன செய்யும்? பஸ் உங்களை இறக்கி விட்டு போயிருமா? அது எப்பயும் கூட தான் போகும். அது மாதிரி நம்ம வந்து பஸ் எந்த பக்கம் போகும், எத்தனை மணிக்கு போகும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கறனாலும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தானே போத்தான் போகுது இல்லைங்களா? பஸ் அதான் போகும். நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறோம், லைஃப்பை பற்றி ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறோம், ஒரு அவேர்னஸாக இருந்துக்கிறோம், மாட்டிக்காமல் இருக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம பயணம் செய்யும்போது ஒரு ஊரை பற்றிய தெளிவுகள் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியை கொடுக்கும். அது மாதிரி நம்ம இப்படி தான் ஆக போகுது, லைஃப் இப்படி தான் இருக்கணும், நம்மளோட லைஃப் இவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, நான் வந்து எனக்கு ஒரு 45-44 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, எங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுடைய லிமிட்டேஷன் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு 10,000 சம்பளம் வாங்குறோம், 5,000 சம்பளம் வாங்குறோம்னா அவங்களுடைய லிமிட்டேஷன் தெரியும், ஆசைப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டுகள் டவுசர் கவர்மெண்ட் டவுசர் தான் போட்டு வருவோம். ஓகேங்களா? ஸ்கூலுக்கு நிறைய பேருக்கு டவுசர் பின்னால் பெரிய ஓட்டையெல்லாம் இருக்கும், அதில் ஒட்டு போட்டு வருவாங்க. இப்பயும் அது இருக்கான்னு தெரியல, எல்லாருமே டவுசர் தூக்கி போட்டுடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீஃபில்லாம் இருக்காது, பேனாக்கு மையம் தான் ஊற்றிட்டு போவோம்.
அப்புறமா ரீஃபில் வந்தது கூட பேனா அந்த கவர் இருக்கும், ரீஃபில் தான் மாற்றுவோம். செருப்பு கட்டாயி போச்சுன்னா அந்த ஸ்ட்ராப்பு தான் மாற்றுவோம். ஸ்ட்ராப்பு 50 காசோ 2 ரூபாயோ, ஓகேங்களா. நிறைய சோல் வந்து தேஞ்சு ஓட்டையெல்லாம் இருக்கும், அந்த ஸ்ட்ராப் மாற்றுவோம் போய். அப்போ அந்த காலத்தில் ஏன் அப்படி வாழ்ந்தோம்னா எங்களுக்கு லிமிட்டேஷன் தெரியும். ஓகே, போதும், இதுக்கு மேலே ஆசை வேணாம், போதும் லைஃபு நம்மளுக்கு கிடைச்சது போதும், அதுக்குள்ளே நம்ம வாழ பழகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்குள்ளேயே தன்னை மாட்டிக்கிட்டு எல்லாமே விதின்னு. இப்போ வந்து பழைய கார்ல் மார்க்ஸுடைய கூலி விலை லாபம், மூலதனம் புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சிங்கனாலோ, லெனினுடைய அல்லது ஏங்கல்ஸனுடைய புத்தகங்கள் படிச்சிங்கனாலோ, இதை வந்து சமூகம் வந்து இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது, எனக்கு எவ்வளவோ இறைவனுக்கு கொடுத்து தெரியும், அது கொடுத்துருக்குறா, அதை நான் ஹாப்பியாக ஏற்றுக்குவேன் அப்படின்றதே அவங்க மறுக்கிறாங்க. அது வந்து உணர்வுபூர்வமாக தத்துவார்த்தமாக போகும்பொழுது இது தவறான நடைமுறையாக இருக்குது. அதை எப்படி கொடுத்துருக்க முடியும் இறைவனால? எல்லாரும் சமமானவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கெல்லாம் படிக்கிறப்ப இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் உலகம் முழுவதுமே ஏதோ ஒரு இயற்கை சக்தி நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷனை கொடுத்துருக்கு. இந்த லிமிட்டேஷனுக்குள்ள வாழ்வது அந்த சக்திக்கு நமக்கு செலுத்தக்கூடிய மரியாதைன்னு நினைக்கிறாங்க. அப்போ கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கை எனக்கு லிமிட்டாக இருக்குது, இதை நான் ஹாப்பியாக வாழ்றது கடவுளுக்கு செலுத்தக்கூடிய நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. கடவுள் கொடுக்குற அப்போ அப்படி ஒரு சூழலில் வாழ்ந்தவங்க அப்போ வந்து ஜோசியத்து மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ எப்போ பார்ப்பாங்கன்னா, சும்மா ஏதாச்சும் குழப்பமா இருக்கு, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணோன்னா போய் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வருவாங்க. ஜோசியத்தை போய் பொருத்தம்லாம் பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு காலத்துல வந்து பக்கத்து ஊர்லயே வந்து ஒண்ணுக்கு முன்னாதவனுக்கு பக்கத்து ஊர்ல போய் பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலத்துல பக்கத்து ஊர்ல பொண்ணு எடுக்கிறதே வந்து ஒண்ணுக்கு முன்னாதவனுக்கு தான் எடுப்பாங்க. அவனுடைய கல்யாணம் ஒரு ஊருக்குள்ளே முடிஞ்சிடும். ஜோசியக்காரங்க வந்து தெற்கு தெருவா, கிழக்கு தெருவா, மேற்கு தெருவா, வடக்கு தெருவான்னு கண்டுபிடிக்கிறது ஜோசிய விதிகள் இருக்கு. அப்போ ஒரு ஊருக்குள்ள தான் கல்யாணம் நடக்கும், மேக்சிமம் உறவுகளுக்குள்ள தான் கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அப்போ ஒரு காலத்துல உறவுகளுக்குள்ள கல்யாணம் நடந்துச்சு, பொருத்தங்கள் கிடையாது, சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும். இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சலாம். 13 வயசு 11 வயசு ஒரு பொண்ணுக்கு இருக்கும், 14 வயசு பையனுக்கு இருக்கும். பொண்ணு வயசுக்கு வந்துடும், கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, இல்லைங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்க்கையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜோசியம் எதற்காக பயன்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் பண்ணும் பொழுது ஜோசியிட்ட போய் ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த பையனுடைய வாழ்க்கை கொஞ்சம் திணறி முக்கிக்கிட்டு இருக்கும்போது பையன் தேர்வானான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பார்ப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை இருந்ததுலேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாறி 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 ஜோசிக்காரன் குழப்பி செல்ஃபோன் நம்பரு, ஒருத்தண்ட செல்ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா இது சரியில்லை, மாற்றினா தான் நீ உருப்பிடுவேன்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, செல்ஃபோன் நம்பரை மாற்றி கொடுக்குறதுன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆதார் கார்டு நம்பர் தான் மாற்ற முடியல, அதையும் மாற்றுறதுக்காக ஐடியா பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நம்பர் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிக்காரர் அக்கௌண்ட் நம்பர் தப்பா இருக்குன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிறாரு. பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இதனால தான் நீங்க கடனாளி ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாரு. இவங்களும் நம்புறாங்க. ஒருத்தர் வந்து செருப்பு, அவர் 8ஆம் நம்பர் கால் 9ஆம் நம்பர் செருப்பு போடுறாரு. கேட்டால் ஒரு ஜோசிக்கார் 8ஆம் நம்பர் செருப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துக்கிறாரு. அப்போ மக்களை எப்படிலாம் இவங்க முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஜோசியத்தின் மேலே வச்சிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை. அப்போ ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்வதற்கு தானே தவிர, ஜாதகம் என்பது நிர்ணயிக்கிறது கிடையாது. வாழ்க்கை என்பது உங்களை நிர்ணயிக்கிறது கிடையாது. எனவே நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய பேருந்து எங்கே போய் நிற்கும், எங்கே போய் வரும்ன்ற அவேர்னஸ் தேவையில்லை. நீங்கள் அதை பார்க்காமல் இருந்தாலும் பார்த்தாலும் வாழ்க்கை அப்படியே தான் போகும். அதனால ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி ஜாதகம் பார்த்தாங்கன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன் நம்பரை. டார்ச்சர் தாங்க முடியாது. ஒரே பதில் எத்தனை தடவை நான் சொல்றது? காசு இருந்தாலும் கூட எனக்கு அது மனசுக்குள்ள அப்படி அழுத்தமாயிரும் இல்லையா? ஒரே ஆளுக்கு ஒரே பதில் எத்தனை தடவை சொல்றது? மென்டல் ஆகி போவேன். அப்ப நான் என்ன பிளாக் பண்ணிடுவேன். காசு வந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி வேணும் இல்லைங்களா? அவனுக்காக நான் பரிந்துரை செய்ய போய் அவனுக்காக ஜாதகம் பார்த்து ஏன் நிம்மதி நான் எதுக்கு கலக்கணும்? அவனுடைய தொந்தரவுலாம் நம்ம தள்ள போட்டு போயிடுவாங்க. அதனால லிமிட் தான். அப்போ பழைய முறைகள் என்ன சொல்லுது? இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனேன். அங்கே அந்த அவர் என்ன சொல்கிறாரு, நான் சும்மா ஒரு ஜஸ்ட் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓலை வாழ்க்கையில் 2 தடவை தான் படிக்கணும், ஜாதகம் ஒரு வாழ்க்கையில் 9 தடவை தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது வந்து பொய்யோ தப்போ, ஆனால் சரியானது. அது ஒரு லிமிட்டேஷன் வச்சிடணும். மக்கள் குழப்புறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்ந்தானா அவன் நிம்மதியாக இருப்பான். ஜோசியங்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கணுமே தவிர அதுவே நிம்மதி இழப்பை கொடுத்துடக்கூடாது. இப்போ மக்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறானுங்க. ஒரு ஜோசிக்காரன்ட்ட கொண்டு போய் நீங்கள் நிம்மதி இழக்கணும்னா வேற ஒன்றும் இல்லை, ஜாதத்தை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுற ஜோசிக்காரன் நீங்கள் கொடுத்துட்டு மட்டும் வந்துட்டீங்கன்னா உங்கள் சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மொத்தத்துக்கு உங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்க விட மாட்டாங்கன்ற மாதிரி, ஆளை போடுறா கேட்டை போடுறா சிக்கிட்டான் ஒரு நகைக்கடைக்கார பையன்ற மாதிரி, இவன் போகிற பக்கமெல்லாம் ஆளை போடுறான்ற மாதிரி போட்டுருவாங்க. ஓகேங்களா? அது என்னன்னா, அப்போ ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது. ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. எனவே
அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுமே தவிர நீங்கள் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடந்து போகணும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஒரு கடன் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கடனை அடைப்பதற்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? என்னன்னா காசு திருப்பி கொடுக்க தான் பரிகாரம், வேற வழியே இல்லை இல்லைங்களா? ஒரே ஒரு பரிகாரம் காலம் தான். எல்லாத்துக்குமான பரிகாரம் காலம் தான். காத்திருப்பது, அதை தவிர வேற வழியே இல்லை வாழ்க்கையில. ஏன்னா உங்களால் எதையுமே ஃபார்வர்ட் பண்ணி ஓட முடியாது. உங்களுக்கான விதி இருந்தாலும் அந்த விதி வரும் முறை காத்திருப்பது தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்மளால எதையுமே மாற்ற முடியாது. இங்கே வர்றதும் போகிறதும் இங்கே வாழ்வதும் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களால் எந்த ஒரு செகண்டையும் உங்களால் முன்னாலேயோ பின்னாலேயோ கொண்டு வந்து நிறுத்த முடியாது. கடவுள் நம்பிக்கை என்பது இதுதான். நீங்கள் ஒரு கடவுளை எதற்காக நம்புறீங்கன்னா எல்லாமே உனது கையில் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே உன்னோட கையில் இருக்குது. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு கடவுள் கையில் விட்டுறணும். நீங்கள் ரொம்ப போட்டு கடவுளை ஓவர்டேக் பண்ணி ஓடுறீங்க இல்லைங்களா? எல்லாமே எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும். அப்போ நான் அடிக்கடி சொன்னால் கண் இமை எத்தனை தடவை துடிக்குது எண்ணிருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும்? அப்போ யார் துடிக்க வைக்கிறா? இதை நீங்கள் கேட்டால் செஞ்சீங்க. அப்போ எல்லாத்தையுமே கேட்காம இறைவன் கொடுக்குறாருன்னு நம்புகிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் காசை மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்க இல்லையா இறைவன்கிட்ட போய்? அப்போ உங்களுடைய மைண்ட் செட்டு இறைவனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் எப்படி இருக்குது? அப்போ இறைவனுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு காசுலையும் பணத்துலையும் உங்களுடைய ரெக்வஸ்ட் என்கொயரிலையும் தான் இருக்குது இல்லையா? வேற எதுவுமே இல்லை. அப்போ நான் ஹரித்துவாரில் ஒரு அம்மாட்ட போனேன், ஒரு சாமியார் அம்மாட்ட. அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, உள்ள மூச்சை இழுக்கும் பொழுது இறைவன் உனக்குள்ள வாழ்றார், மூச்சை வெளிவிடும் போதும் உன்னுடைய உயிர் உனக்குள்ள இருக்குது, இறைவன் உனக்குள்ள வாழ்றார். அவ்வளோதான். உயிர் இருக்க வரைக்கும் இறைவனாக இரு, அவ்வளோதான். இறைவன் உள்ளுகிறான்னு உணர்ந்துக்க. வேற எதையும் இறைவன்கிட்ட கேட்காத, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேளு, அவ்வளோதான் சொல்றாங்களே தவிர இவங்க தான் போட்டு குழப்பி கல்யாணம் ஆகலையா? இப்போ ஒரு லேடி ஒன்று என்கிட்ட படித்த பொண்ணு தான். அது என்ன ஏண்டா சொல்லி கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகி போச்சு. காதலில் பிரச்சனையாக இருந்தால் சிவன் கோயிலில் பள்ளியறை பூஜை பாருங்கன்னு சொல்லுது. இப்போ பள்ளியறை பூஜைனா எதனா காதல் பண்ணுற இடமா அது பள்ளியறைனா? அப்போ என்ன ஆகி போச்சுன்னா பள்ளியறைனா இவங்களுக்கு என்னன்னு புரியல. ஓகே. அப்போ பள்ளியறைனா ஏதோ வேற ஏதோ சம்திங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு காதல் இல்லாதவங்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் தான் ஜோசின்னு சொல்லி கொடுத்தா நம்மளே வருத்தப்பட வேண்டியது. மக்களை முட்டாள்தனமாக இந்த ஆன்மீகத்தை பற்றியும் தெரியல, வேதங்களை பற்றியும் தெரியல, கடவுளை பற்றியும் தெரியல, ஜோசியத்தை பற்றியும் தெரியலாத ஆளுகள்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறது தப்பு. மக்கள் இதெல்லாம் நம்ப தேவையில்லை. ஒரு ஜாதத்தை வைத்து, ஒரு நட்சத்திரத்தை வைத்து, ஒரு ராசியை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஒருத்தர் தனமாக வாழ்றாரு, ஒருத்தர் ஹாப்பியாக வாழ்றாரு, ஒருத்தர் சக்ஸஸாக வாழ்றாரு அப்படின்னா வெறும் ராசியை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அவருடைய ஜாதக அமைப்புகள் மொத்தத்தையும் பார்க்கணும், அவருக்கு பிராப்தம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு மாற்றவும் முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழணும். இதுதான் ஜோசியம். இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகே, அழகாக ரொம்ப விஷயங்களும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.